நமசிவாய. ஒரு சில அன்பர்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப்லயும் டெலிகிராமையும் கேட்டு வந்திருக்கிற காரணத்தினால இந்த ஒரு பதிவு எடுக்கிறேன். அதாவது பிரியாணி இலை, இந்த பிரியாணி இலையை எரிக்கலாமா, நீங்க அதை எரிக்கலாம்னு ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காரு. இல்ல எரிக்கலாம், ஆனா வந்து எரிக்காமல் இருக்கிறது வந்து எரிக்க கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஏதோ வீடியோஸ் எல்லாம் வந்தது இந்த மாதிரி பிரியாணி இலையை பத்தி. இந்த பிரியாணி இலை விவகாரம் இவங்க எல்லாம் வந்து இப்ப பிறந்தவங்க. நான் 2015 உங்களுக்கு முதல்ல பாத்திருப்பீங்க Facebookல. 2015 வந்து நான் Facebookல இருக்கக்கூடிய விஷயத்திலையும் என்னுடைய பிளாக்லயும் இந்த விஷயத்தை போட்டாகிவிட்டது. அதை பார்த்து பல நபர்கள் இந்த 2015க்கு முன்னால ஐ கேன் சேலஞ்ச் ஏதாவது யூடியூப்ல இந்த பிரியாணி இலையை பத்தி தமிழ்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் விட்டுருங்க, இங்கிலீஷ்ல இது வந்து யூஸ்வலா பிராக்டிஸ் தான். இது வந்து ஆக்சுவலா நமக்கு தமிழ்ல இருந்து வந்த விஷயமே கிடையாது. நம்மளுடைய ஒரு இந்து முறைப்படி இந்த மாதிரியான விஷயங்களா கிடையாது. நாம வந்து நிறைய விஷயங்களை வந்து மேலை நாடுகள்ல இருந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம மேலை நாடுகள்ல இருந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாமும் அவங்க செய்துக்கிறாங்க. அதனால இது உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அது மாதிரியான விஷயமாக வந்த ஒரு இதுதான் இந்த பே லீஃப் வந்து எரிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். இதை ஏன் எரிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி எல்லாம் எரித்தால் நமக்கு பணவரவு அதிகமாக வரும், எப்படி ஆக்சுவலா இந்த பிரியாணி இலையை நம்ம வந்து செய்யணும், எந்த மாதிரியான விஷயமாக இதை ட்ரீட் பண்ணா நமக்கு அதிகப்படியான ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொள்ள விரும்புகிறேன். அந்த முகநூலோட ஒரு லிங்கும் சரி, என்னோட பிளாகோட லிங்கும் எந்த டேட்ல போட்டிருக்கேன், அந்த 5 வருஷம் முன்னாள், 5 வருஷம் இல்ல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2015 உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 வருஷம். அதுலயே 6 வருஷம் முன்னால கமெண்ட் பண்ணவங்களோடலாம் இருக்கு. ஏன்னா வந்து பேக் டேட் போட்டு ஒரு சில பேர் வந்து இது பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. 6 வருடம் முன்னால யாரெல்லாம் அப்ப கமெண்ட் பண்ணிருக்காங்கிற டீடைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முகநூலிலும் சரி பிளாக்லயும் இருக்கு, போய் பாத்துக்கலாம். எதற்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், திடீர்னு இப்ப புதுசா வந்து அறகுறையா விஷயம் தெரியாம ஒரு, அதாவது இப்ப ஆன்மீகம்ங்கிறது வந்து யாரு வேணா பேசலாம், எப்படி என்ன தடியெடுத்தவெல்லாம் தாண்ட வராங்கன்னு யாரு வேணா என்ன வேணா பேசலாம், யாரு எதுவும் கேட்க போறது கிடையாது. இந்த சப்ஜெக்ட் யாரும் ஒருத்தருக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, எல்லாருமே பேசலாம் இல்லையா? சோ அப்ப எல்லாருமே பேசலாம், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாம். மக்களும் வந்து பார்த்தோம்னா எத்த தின்னா பித்தம் தெளியும் என்ற இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது யார் எதை சொன்னாலும் நமக்கு இதை செஞ்சா நமக்கு ஒரு பிரச்சனை தீராதா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில எல்லாரும் இருக்கிறார்கள். அப்படின்ற போது அதை வந்து ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொள்வது. இதுல வந்து நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு பேசாம இருந்தா பரவாயில்ல, சும்மா இல்லாம வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது தெரியாத விஷயத்தை பேசுவது, வெண்கடுக வைக்காதீங்கன்னு காலங்காலமாக மக்கள் செய்யறத சொல்றது, வீட்டுல இது தையல் மிஷின் வைக்காதன்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தர்பையை வந்து வாசல்ல கட்டு அப்படின்றது, இந்த மாதிரி புதுசா இந்த மாதிரி எரிக்காத அப்படின்றது. ஏன் இதை எரிக்க சொல்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் 1 இயர் முன்னால நான் போட்டிருந்தேன். ஆனா பண ரீதியான விஷயங்களுக்கு போடல. 1 இயர் முன்னால வேற ஒரு சேனல்ல கொடுத்திருந்தேன் இந்த பே லீஃப் எரிக்கிறத பத்தி. இந்த பே லீஃப் எரிக்கிறது வந்து துஷ்ட சக்திகளை போக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தேன். கண்டிப்பான முறையில எரிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம எரிக்க மாட்டோம். ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் எரிப்பதால் நல்லது. இதை ஏன் எரிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட சொல்றேன். இதுல இருக்கிற முக்கியமான ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் வந்து குளோவ்லயும் இருக்கு. நான் சொல்றது சயின்டிபிக்கல் ரீசன். குளோவ்லயும் ஈகோனால் நினைக்கிறேன் உங்களுக்கு. அது அந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோவ்லயும் இருக்கக்கூடியது, குளோவ் ஆயில்ல யூஸ் பண்ணக்கூடிய, குளோவ் ஆயில்ல நேச்சுரலா வரக்கூடியது. சோ அந்த அதோடைய ஒரு கெமிக்கல் வந்து கண்டென்ட் வந்து இதுல நேச்சுரலாவே இருக்கு. இது எரிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஆஸ்மா ரிலேட்டட், அதே மாதிரி வந்து டாக்ஸின்ஸ், உங்களுக்கு நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போகும். இது வந்து சயின்டிபிக்கல் ஃபேக்ட். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இருக்கும் இடத்தில் நெகட்டிவ் எனர்ஜி இதை வந்து எரிக்கும் பொழுது, எரிக்கிறதுனா ஜஸ்ட் எரிக்கிறதுனால இல்ல, எரித்து அந்த புகை போடுறதுனால. நான் வந்து அந்த மாதிரி புகை போடுவதற்குண்டான பதிவை தான் 1 இயர் முன்னால கொடுத்திருந்தேன். எரிக்கிறதுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அப்படி எரிச்சு விட்டுறலாம். இதை நீங்க நெருப்புல வச்சீங்கன்னா அப்படியே ஒரே நிமிஷத்துல பொசுங்கிடும். அது மாதிரியான விஷயம். இதுல வந்து பே லீஃப்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய இந்த லீஃப் இருக்கு இல்லையா, உங்களுக்கு காயாத லீஃப் நம்ம வந்து பிரியாணியில போட முடியாது, அது பச்சையா இருக்கும். அந்த மாதிரியான லீஃப் வச்சுட்டு லவ் ரிலேட்டட் விஷயங்கள், ஒருத்தர் கூட ஒருத்தர் அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்து கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் கற்று தேர்ந்தது. அது மாதிரி வந்து திடீர்னு வந்து ஒருத்தரோட ஒருத்தர் இந்த மாதிரி இப்ப இருக்கிற யூடியூப் கலாச்சாரம் மாதிரியான விஷயம் கிடையாது. இது வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்றது. சரியா? அதே மாதிரி எலிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது. இதையும் நான் வந்து 1 இயர் முன்னாலே சொல்லியிருக்கேன். அந்த 2015லயும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஒரு சில ஸ்பெல்ஸ் எல்லாம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நாம செய்யும் போது எரிக்கிறது அப்படின்றது ஈஸியா இருக்கும். நாம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து மாதிரி வெளியில இருந்து அடாப்ட் பண்ணிக்கிறோங்கிறது அந்த முறையாகவே அப்படியே நம்ம வந்து செய்வது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பர்த்டே அப்படின்னு கேக் வச்சுட்டு அவங்க ஒரு கேண்டில் ஏதோ ஒரு தனியா வச்சு அணைக்கிறாங்க, ஊதை அணைக்கிறாங்க போது கேண்டில வந்து அக்னியை அணைப்பதுங்கிறது வந்து இந்து தத்துவத்தின்படி, சனாதன தர்மத்தின்படி நெருப்பை வந்து வாயால் ஊதி அணைப்பதுங்கிறது தவறு அப்படின்னு நம்ம வந்து பழக்கப்பட்டவர்கள். அதனால நாம அதை செய்ய மாட்டோம். அதுக்காக வந்து இப்ப வந்து நான் வந்து ஒரு இங்க லோக்கல்ல செய்யறேன், இது வந்து நான் நெருப்பை வந்து நான் கேண்டில் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க வச்சுட்டு அதுக்கு முன்னால அகல் விளக்கு ஏத்தி வச்சா எப்படி இருக்கும்? அதுதான்
அப்ப கேக் வைக்கிற கலாச்சாரமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலாச்சாரம், கேலண்டர்ல இருக்கிற டேட் பார்த்துட்டு டேட் ஆஃப் பர்த் படி வந்தது. இதுக்கு நம்ம நட்சத்திரப்படி தான் நம்ம கொண்டாடுவோம். அதுதான் நம்ம வழக்கம். பேசாம அதை செஞ்சுட்டு போயிடணும். பேலீஃப கையில எடுத்துட்டு நீ இதை எரிக்க கூடாது, இதை எரிச்சா இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் பேத்தல். சோ இதுல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா 4-5 விதமாக யூஸ் பண்ணலாம். எழுதிக்கோங்க. இதுல நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய எந்த ஒரு டிசையர்ஸையுமே உடனடியாக, அதாவது எப்படி சூரியன் சுட்டெரிக்கிறதோ உடனடியாக ஒரு பலன் தர வல்லது சூரியனுடைய ஒரு பரிகாரம், சூரியனை பாருங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம். சோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே எப்படி உடனடியாக ஒரு பலன் தரக்கூடியதோ அது மாதிரி இதுல நீங்க உங்களுடைய டிசையர்ஸ் எல்லாமே எழுதி உடனடியாக அதை எரித்து விடுவது. நம்ம சிலதெல்லாம் நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் அந்த மாதிரி எரிக்க சொல்லியிருக்கேன். அது மாதிரியான பதிவுகள் கூட போட்டிருக்கோம். அதெல்லாம் எரிக்கிறோமே, அது மாதிரி கிடையாது. இது எரிக்கும் பொழுது இது அந்த நெருப்பு தத்துவத்தில் ஒரு விஷயத்தை செய்யறோம். அதோட ஓன் தத்துவத்தில் அதோடைய ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது ரொம்ப சீக்கிரமா அது சரியாகும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நமக்கு எந்த மாதிரியான ஒரு டிசையர்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயமா செஞ்சுக்கலாம். இது ஒரு விதமாக. இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா இதுல நம்மளோட டிசையர்ஸை எழுதி நம்மளோட தலகாணி கடியில வச்சுக்கிட்டாலும் வெகு சீக்கிரத்திலே சரியாக்கக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் லீஃப்ங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான். இதை பத்தி எனக்கு பெருசா சொல்றதுக்கு வரல. ஏன்னா நான் இதை பத்தி நிறைய சொல்லிட்டேன், நிறைய விஷயங்கள் எழுதி விட்டேன். இதை பத்தி அதிகமாக என்னுடைய புத்தகங்களையும் எழுதியிருக்கிறேன். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஆவி போடுறது, கொதிக்கிற தண்ணியில இதை போட்டுட்டு வீடு ஃபுல்லா ஆவி போட்டோம்னா உங்களுக்கு அதனால நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நிறைய போகும். சோ அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ரெகுலரா கூட செய்யலாம். நம்ம நெருப்புல சாதாரணமா இதை காட்டிட்டு உங்களுக்கு லைட்டா, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த பீடி எல்லாம் புகையும்ல, பீடி சுருட்டு எல்லாம் புகையும், அது மாதிரி இந்த பீடி, அதாவது சிகரெட் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா கடகடன்னு வேகமா வந்துடுற மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு படத்துல காட்டும்போது கூட வேகமா வரும். இது அப்படி கிடையாது. ரொம்ப பீடி அப்படிங்கிறது ரொம்ப டிம் லைட்டா இருக்கும். அந்த மாதிரி சுருட்டு அப்படிங்கிறது உள்ள லைட் இருக்கானே தெரியாது, கையில தொட்டோம்னா சுட்டுடும் அப்படின்னுவாங்க. சோ அப்ப அது மாதிரியான ஒரு விஷயமாக உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா இதை செஞ்சு அந்த நெருப்பை எல்லா இடத்துலயும் புகையில காமிச்சா மனிதர்கள் சுவாசித்தாலும் நல்லதுதான், கெட்டது கிடையாது. சோ அது மாதிரியான ஒரு விஷயமாக இதை செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இதை எரிக்கிறதுக்கு விரும்பல அல்லது எரிக்க முடியாத ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன், நான் ஒரு மால்ல இருக்கேன், இந்த இடத்துல இதை நான் நெருப்பு வச்சு எரிச்சு இந்த ஆஷ் எல்லாம் நான் எங்க கொண்டு போய் போடுறது, ஆனா என்னோட பிசினஸ் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, வலது கையில் வைத்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை லீஃபா எடுத்துக்கோங்க. அந்த ட்ரை லீஃபா எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நல்ல ட்ரையான லீஃபா எடுத்துட்டு அதை ஃபுல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வலது கையில் நல்லா மூடி வச்சுக்கோங்க. கடகடன்னு பொடிச்சு அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஃபுல்லா அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா, மாப் பண்ணி ஸ்வீப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இதை எல்லா இடத்துலயும் அப்படியே ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இருக்கிற இடத்துல டெய்லி கூட இதை ஒண்ணு பண்ணலாம். பிசினஸ் இடத்துல பணம் வருவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய முறை. நான் எரிக்க சொல்லியிருந்தேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தலகாணிக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். ஃபெகு சிம்பல் சொல்லி ஒரு சிம்பிள் கொடுத்திருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபெகு சிம்பல் உடனடியாக பணம் வரும் சொன்னேன். என்கிட்ட வரக்கூடிய எல்லா அன்பர்களுமே அது மாதிரியான இதுல அவங்களோட கையில கூட எழுதிட்டு வராங்க, சின்ன சின்னதா மார்க்கிங் பண்ணிருக்காங்க. எல்லார்கிட்டயுமே அந்த ஃபெகு சிம்பல் பார்க்க முடிகிறது. நிறைய பணம் அதிகமாக வருகிறது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். உடனடியாக பணம் வருவதற்குண்டான சிம்பல். இந்த சிம்பல் நம்ம உருவாக்கினது கிடையாது, இதுவும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிம்பல் தான். இப்ப நம்ம எப்படி இந்த பேலீஃப் சொல்றோமோ அதே மாதிரியான விஷயம் தான். இப்ப அந்த மாதிரியான ஒரு சிம்பல் இதுல எழுதி நம்ம மணிபோஸ்ட்ல வச்சுக்கிறதுங்கிறது அதிகப்படியான பலனை கொடுக்கக்கூடிய. பொதுவாகவே ஒரு சில இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே, அதாவது சமையலுக்கு நாம யூஸ் பண்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே இயற்கையான ஒரு மூலிகைகள் தானே. அந்த மாதிரியான ஒரு மூலிகைகள், செடியிலிருந்து வரக்கூடிய நேச்சுரல் விஷயங்கள் எல்லாமே மனிதர்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவை. அது மாதிரி யாரையும் போய் காப்பி அடிக்காது, யாரை பத்தியும் குத்தம் சொல்லாது. சோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும் போது அதிகப்படியான பலனை நம்ம உடனுக்குடனாக கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் இது முக்கியமான தேவை என்னன்னா, இது எரிச்சா பணம் வந்துருமா, இந்த பிரியாணி இலையை வச்சிருந்தா அப்ப எவ்வளவு பிரியாணி இலையை நாடார் கடையில் வச்சிருக்காரு, பாய் கடையில் வச்சிருக்காரு, இந்த மாதிரி வேண்டாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா காலம் ஃபுல்லா இன்னும் இது ஒரு 20-25 வருஷம் கழிச்சு வேற சின்ன சின்ன பசங்க எல்லாம் வீடியோ பண்ணும்போது கூட இதே பேச்சு தான் அவர்களுக்கு நிலைத்திருக்கும். வாழ்வில் முன்னேற மாட்டார்கள். நீங்க எல்லாம் நல்லா முன்னேறுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். செய்து பயனடைகள். நம சிவாய.